அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். எத்தனை துன்பங்களை தந்திடும் இயற்கை சில நல்ல தருணத்தையும் நமக்கு அருள்கிறது. அந்த வகையில் நாம் பார்க்கும் போவானால் வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2/7/2022 அன்று மொத்தம் 6 கிரகங்கள் ஆட்சி பலத்தில் இருக்கின்றன. காலை 10 மணி முதல் கும்பத்தில் சனி, மீனத்தில் குரு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சந்திரன். இது ஒரு கிரக மாளிகா யோகம். மிதுனத்தில் கும்பத்தில் ஆரம்பித்து கடகம் வரைக்கும் கரெக்டாக 6 ராசிகளில் 6 கிரகங்கள் ஆட்சி பலத்தில் அமரப்போகிறது. இது ஒரு அற்புதமான ஒரு தருணம். அப்புறம் 3ஆம் தேதி மறுபடியும் சந்திரன் மாறிவிடும். ஆனால் மற்ற 5 கிரகங்களும் கிட்டத்தட்ட 13ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்கள் ஆட்சி பலத்தில் தான் இருக்கும். இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாது. அப்பேற்பட்ட இந்த நல்ல தருணத்தில் 12 ராசிக்காரர்களும் எதை செய்தால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள், அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதை நாம் இங்கு விரிவாக ஒவ்வொரு ராசி ரீதியாக நாம் இங்கு காணலாம். இந்த கிரகமாளிகா யோகம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டம், அதாவது 2/7/2022 காலை 10 மணிக்கு உங்கள் ராசியே லக்னமாகவும் அமைந்திருக்கிறது. சிம்ம லக்னத்தில் தான் அது விழுந்திருக்கிறது. பொதுவாகவே சிம்மம் என்றாலே வெற்றி என்று அர்த்தம். இந்த சிம்ம ராசியை சனி பகவான் பார்ப்பது என்பது பொதுவாக நாம் என்ன சொல்லுவோம்னா, சூரியனுக்கும் சனிக்கும் ஜென்ம பகை என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அவ்வாறு அல்ல. சனிதான் சூரியனை விரோதியாக பார்ப்பன சொல்ல, சூரியன் சனியை விரோதியாக பார்ப்பது இல்லை. அதே சமயத்தில் ஏன்னா சூரியன் தந்தை, சனி மகன் அல்லவா? பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் என்று பிள்ளைகள் அலையலாம். ஆனால் தந்தை எவ்வாறு அல்லவே. என்னதான் கோபப்பட்டாலும் தன் பிள்ளை என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கத்தானே செய்யும். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதலில் உங்கள் ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது என்பது ஒரு அதி உன்னதமான ஒரு விஷயம். பொதுவாகவே சிம்மம் என்றாலே வெற்றி. சிம்மம் கர்ஜிக்கும் தன்மை கொண்டது, காட்டிற்கு ராஜா அல்லவா? சிங்கம் என்றாலே வெற்றி என்ற அர்த்தம் வேறு. சிம்ம லக்னம் விழுந்தாலே எல்லாம் இருக்கிறதுலே பெஸ்டான லக்னம் சிம்ம லக்னமும் ரிஷப லக்னமும் தான். மகத்துவமிக்க லக்னங்கள் இரண்டுமே. எந்த ஒரு காரியத்திற்குமே 1000 தோஷங்கள் இருந்தாலும் ரிஷப லக்னம் ஏற்றுக்கொள்ளப்பட்டத்தக்கதே அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு ஜோதிடத்தில். சாஸ்திரங்களில் உண்டு இந்த பழமொழி. ஜோதிடத்தில் இருக்கிற சாஸ்திரங்களில் உண்டு. ஸோ உங்கள் ராசியாதிபதி மட்டுமல்ல, 2ஆம் அதிபதி தனம் கல்வி குடும்பம் வாக்குஸ்தானாதிபதியாக புதனும் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு புத ஆதித்ய யோகம், ஒரு மகத்துவமான ஒரு இணைவு என்றுதான் நாம் இங்கு சொல்ல வேண்டும். அப்போ புத்தி கூர்மை, தெளிவு, சிந்தனா சக்தியின் மேலோங்கக்கூடிய ஒரு தன்மை, முன்கூட்டிய அறியும் தன்மை, ஒரு கெஸ்ஸிங், ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணுறது, இது இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு தன்மையை உணரக்கூடிய தன்மை இந்த 10 தினங்கள் உங்களுக்கு சற்று அதிகரிக்கும். இதனுடைய ப்ராஃபிட் பெனிஃபிட்டை நீங்கள் உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். மனசில் ஒரு தயக்கம் இருக்கக்கூடாது. இந்த தயக்கம் என்பது உங்களுக்கு ஏன் வரும் என்று சொல்ல போனீங்கன்னா, உங்கள் சுகஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியும் செவ்வாயே உங்களுக்கு பாதகாதிபதியாக வருகிறார். ஆனால் அவர் உங்கள் லக்ன யோகாதிபதியாக இருக்கும். அவர் பாதகத்தை விட செய்வதை விட யோகத்தை தான் அதிகமாக கொடுப்பார் என்று சொன்னால் மிகையாகாது. அதே சமயத்தில் பாக்கியஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கும் போது சில தேவையற்ற விஷயங்களில் மனசு ஓடும். ஒரு ரிஸ்க் எடுத்தா என்ன,
அசால்ட்டாக தோணும். என்ன பெரிய வாழ்க்கையில் வந்து எத்தனையோ பேர் என்னெல்லாமோ செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாமல் அமைதியாக உட்காந்துருங்க, நம்மளும் செஞ்சா என்ன, கையில் கிடைச்சா காசு தானே அப்படின்னு ஒரு தேவையற்ற ஒரு வேகம். இதெல்லாம் ஒரு அசட்டு துணிச்சல்னு சொல்லுவாங்க. அந்த அசட்டு துணிச்சல் செய்யக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இப்போது உங்களுக்கு அதிகமாக சாத்தியம் இருக்குன்னா 9ல் ராகு இருந்தால். 9ல் ராகு இருந்தால் நாங்கள் பொதுவாகவே பித்ருதோஷம் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்போ 9ல் ராகு இருந்தால் தவறு செய்வதற்கு சில பேர் மனசு அஞ்சாது. பாவங்கள் செய்து பாவம் இது தப்பு எண்ணமே தோன்றாது. அந்த மாதிரி தன்மையெல்லாம் வரும். பாக்கியஸ்தானத்தில் ராகு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து ஒரு பூர்வீக குற்றம்னு நாம் வந்து சொல்லலாம். முன்ஜென்ம வினைப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்று அமைதியை காத்து இறைவன் பால் நாட்டத்தை செலுத்தினால் இது போன்ற பிரச்சனைகள் சிக்காமல் தப்பித்தும் கொள்ளலாம். பொதுவாக 9ல் ராகு இருக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் தான். ஏன்னா சுகஸ்தானாதிபதி உங்களுக்கு பாதகாதிபதியை போய் 9ல் உட்காந்துருக்கான். பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களை நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, அவன் அப்பா அம்மா வந்து அவங்க எதை செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து நல்லதாக அமையாது, ஒரு நெகட்டிவாக தான் நடக்கும்னு சொல்லுவோம் நாங்கள்லாம் வந்து. ஏன்னா சுகஸ்தானாதிபதியே பாதகாதிபதியாக வந்து வாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னா, இவருடைய தாய் தந்தையர்கள் ஒன்று இந்த பையனுக்கு தாய் மாமன் மொழியவோ இல்லை சித்தப்பா பெரியப்பா மொழியும் தான் எந்த காரியத்தையும் இவங்க செய்யணும். அதுதான் இவங்களுக்கு நல்லது. ஆனால் அப்பா மேலே தப்பு சொல்ல முடியாது. அப்பா பிடிக்கும், அப்பா நல்லவர் தான், அப்பா எல்லாம் செய்கிறாரு. ஆனால் அவர் செய்வது உங்களுக்கு வந்து எதிர்மறை வினைகளை கொடுத்து விடும். நான் அவனை நல்லது நினச்சி தாண்டா செஞ்சேன், இப்படி ஐப்போச்சடான்னு அவர் தான் வருத்தப்படுவார். நான் பாசம் இல்லாமல் போகாது. ஆனால் இந்த ராசி என்று எடுத்துக்கொண்டால் அது வந்து உங்களுக்கு சாதகமற்ற தன்மையை சற்று கொடுத்து விடும். இது போன்ற அமைப்புகளை தான் அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு வீக்னஸ். சிம்மராசிக்கும் கும்பராசிக்கும் இந்த வீக்னஸ் உண்டு. சுகஸ்தானாதிபதியே பாதகாதிபதியாக வருவாங்க. இந்த 2 ராசிக்காரங்களும் வந்து இவங்களுக்கு தாய் தந்தையின் ஆசீர்வாதம் கிடைப்பது சற்று கடினம், அவ்வளவாக கிடைப்பாது இவங்களுக்கு வந்து. சில பேருக்கு நான் பார்த்துருக்கேன், சின்ன வயசுலேயே தாய் தந்தையிலே இழந்திருக்காங்க நிறைய பேர், பூர்வ சிம்ம ராசிக்காரங்கள்லாம். இதெல்லாம் வந்து சகஜம், இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள்னால பூர்வீக கர்மாவின் தோஷத்தினால் வரக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்போ இந்த சிம்மராசி சனி பகவானுடைய பார்வை வேறு அங்கு இருக்கிறது. அப்போ சனி பார்க்கும் பொழுது சற்று ஒரு பதட்டம், ஒரு மனதளவில் சஞ்சலம், இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கின்றன. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிகவும் எச்சரிக்கை உணர்வோடு இவர்கள்லாம் செல்லணும். வண்டி வாகனங்களில் போகும்போது மிகவும் எச்சரிக்கையோடு இவங்க போகிறது நல்லது. அடிக்கடி போடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஏற்கனவே செவ்வாய் வேறு பாதகாதிபதியாக இருக்கிறான். ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும், விவேகத்தோடு வண்டியை ஓட்ட வேண்டும். இந்த ஜஸ்ட் ஓவர்டேக் பண்ணிடுறேன் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரக்கே கூடாது. மெல்ல போவோம், என்ன ஆகிப்போச்சு, 2 நிமிஷம் லேட்டாக போவோம், அவ்வளோதானே. அப்போது உங்கள் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானோட பார்வை வேறு இருக்குது. அங்கே ராகு இருக்கும்போது ராகுவோட தாக்கம் அதிகரிக்கும். ஒரு கோபம், ஒரு வேகம், ஒரு வீரம், அசட்டு துணிச்சல், அதன் விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் இறங்கிவிட்டு பிறகு வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. உங்கள் குரு வந்து உங்கள் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் செலவுகள் கட்டுப்படுத்தப்படும். சில விபரீத செலவுலாம் தேவையில்லாமலாம் செலவு பண்ணுவாங்க. வீட்டிலேருந்து கிளம்பி போவான், வாங்க ட்ரிங்க் காஃபி சாப்பிட்டு போகலாம், எங்கேயா ஒரு வடை காஃபி சாப்பிட்டு போகலான்னு தேவையற்ற நண்பர்கள் அங்கே கிடைப்பாங்க. வாப்பா வாப்பா ரொம்ப நாள் ஆச்சுப்பா பார்க்கு போயிட்டு வரலாம்பான்னு அங்கே ஓடிடும் மனசு. அப்படியே அடுத்தது வேண்டான்னு சொல்ல தோணாது, அங்கே ஓடிடும் மனசு. இதெல்லாம் வந்து 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து நாகினால் ஏற்படக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அப்போ குரு உங்கள் விரயஸ்தானத்தை பார்க்குறான். அப்படிங்கும்போது விரயத்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது மகத்துவத்தை தடுக்கும். அதை தேவையான்னு யோசிக்கணும். நம்ம வந்தது காப்பி சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். வேற இடத்த மனசு செலுத்தினால் அதனால் நஷ்டப்பட போது நாம தான். குடும்பஸ்தானத்தையும் அவர் பார்க்குறாரு. அவர் குடும்பஸ்தானத்தையும் பார்ப்பது குடும்பத்தை சற்று மகிழ்ச்சி, குதூகூலம் இவையெல்லாம் இருக்கும். இவையெல்லாம் இருக்க வேண்டுமானால் நீங்கள் தீவிரமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். அந்த சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக குடும்பத்தில் நன்மையை, குதூகூலத்தை, சந்தோஷத்தை, குழந்தைகளை பார்ப்பது, அவர்களை சந்தோஷமாக ஆடி பாடுறாங்கன்னா நமக்கு மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டியது வாங்கி கொடுத்தோம், அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, நல்லா சந்தோஷமாக சிரித்து விளையாண்டுருக்காங்க, வீட்டில் ஒரு கலக்கலன்னு சத்தம் கேட்குன்னா ஒரு எவ்வளோ அருமையாக இருக்கும்.
அது வந்து உங்கள் சுகஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்க்குறார் இல்லையா? அந்த சுகஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறது தாயின் உடல் ஆரோக்கியம் சீராகும். தாய்க்கு உடல்நிலை சரியில்லைன்றால் இந்த 10 நாட்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியின் மூலம் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் மூலம் அவர்கள் உடல்நிலை சீராவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைவேறுகின்றன. இதனால் தாயின் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ குருவோட பார்வைக்குன்னு ஒரு பவர் இருக்குது. ஏற்கனவே அவர் வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானாவே இருக்கிற இடம் 8ஆம் இடமாக இருந்தாலும் அவருடைய பார்வைக்குன்னு ஒரு பலம் உண்டு. ஆனால் அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது பொருள் நஷ்டப்படும்னு ஒரு பழமொழி உண்டு. இப்போ நீங்கள் யாராவது கடன் இடன்லாம் வாங்கக்கூடாது. முதல் விஷயமா புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது. உங்களுக்கு உண்டான இது அதுதான். சிம்மராசிக்கு உண்டானவங்க வந்து தொழில் வந்து தொடங்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே அஷ்டமத்தை குரு இருந்தால் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் நஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். இப்போ சாதாரண நம்ம தேடி ஒரு 2 லட்ச ரூபா வருதுன்னு நம்ம நினைப்போம். அந்த 2 லட்ச ரூபா வந்தால் 20 லட்சத்தை கடனாளி ஆக்கி விட்டுறோம் நம்மளை. அப்போ இந்த தேவையில்லாமல் பணம் நம்ம ஃப்ரெண்டே வந்து கொடுத்தாலும் இப்போ எதுக்கு ஒரு பணம் தராரு? ஐயா உன் காசு வாங்கிட்டே இருக்கட்டுமா, பத்திரமா நம்மளோட நட்பு நான் மதித்து இந்த காசை நான் வாங்காமல் இருக்கேன்னு சொல்லி விட்டுறணும். அவர் அருமையாக இருந்துட்டு போட்டோம். இல்லைடா தேவையில்லாமல் அந்த காசு வருது நமக்கு வட்டியே வேண்டாம்னு சொல்லி தர்றாருன்னு வாங்கினா அந்த 2 லட்சம் உங்களுக்கு 20 லட்சத்துக்கு கடனாளி ஆக்கி விட்டுரும். இதில் சற்று நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். அதுதான் உங்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய வீக்னஸ். நீங்கள் சிவபெருமான் வழிபாடு மிகவும் டீப்பாக பண்ணணும். சிவபெருமான் வழிபாடு மட்டுமல்ல, லோககுரு அப்படின்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை தோறும் செல்வது சால சிறந்தது. இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு குழந்தைகளுக்கு இனிப்புகளை வாங்கி கொடுங்க. இப்போ இந்த 10 நாளில் வந்து குழந்தைகளுக்கு நீங்கள் இனிப்புகள்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகளின் குதூகூலம், அவர்களை சாப்பிட அந்த மிட்டாயோட ருசியை பார்த்து அவங்க சந்தோஷப்படுத்த குழந்தை பாக்கியம் எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. ஏன்னா என்னதான் 8ஆம் இடம்னாலும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை ஆட்சி பலத்திருக்காங்க. அப்போ அதுக்குண்டான ஒரு பலனை அவர் கொடுக்கணும். புத்திரக்காரகன் அல்லவா குரு. இப்போ அந்த தன்மைக்கு ஏற்ப ஒரு நன்மையை அவர் கட்டாயம் உங்களுக்கு கொடுத்து தான் தீரணும். லக்னாதிபதி ராசியாதிபதியை லாபஸ்தானத்திற்கு அதித உத்தரணும். பொதுவாகவே 11 சூரியன் இருந்தாலே பல தோற்றங்கள் தானாக விலகிவிடும் ஒரு பழமொழி உண்டு. அந்த வகையில் சிம்ம ராசிக்கு நல்ல அற்புதமான காலகட்டம் தான். ஆனால் தேவையில்லாமல் விஷயங்களுக்கு பணம் வாங்கிவிட வேண்டாம். 9ஆம் இடத்துக்கு ஒரு ராகு உங்கள் புத்தியை தடுமாற வைக்கும். அதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இது தேவைதானா என்பதை சிந்தித்து செயலாற்றினால் ஏற்படக்கூடிய அவமானங்கள், தேவையற்ற செலவுகள் இதில் இல்லாமல் நீங்கள் விடுபட வேண்டும். 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது கலை நிகழ்ச்சிகளில் நாட்டம் அதிகரிக்கும். சினிமா துறையில் வந்து ரொம்ப அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வரும். படம் பார்க்கணும், ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், ஏசி காரில் போகணும், ஏசி வீட்டில் தங்கணும், ஹோட்டலில் போனாலும் ஏசி ஹோட்டலில் போய் தங்கணும், இந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் வரும். அதெல்லாம் தவறான ஆசைகளே அல்ல. அதே சமயம் சற்று பொறுமையோடு கடைபிடித்தீர்களானால் இவை அனைத்திலும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கிடைக்கும். நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு பரிபூர்ணமாக பண்ண வேண்டும். ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதியில் சென்று நீங்கள் வழிபட்டு வந்தீர்களே ஆனால் நிச்சயமாக ஒரு முறை இந்த 10 நாள்களிலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. நன்றி, வணக்கம். அடுத்தது கன்னிராசியில் சந்திப்போம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.